எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து வெங்காய சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்லாம். அதுக்கு 10-20 வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடாயில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு மிளகா வத்தல் வந்து நான் 1 போட்டேன். உங்களுக்கு காரமாக நிறையா வேணால் 2 போட்டுக்கோங்க. புளி வந்து ஒரு பாக்களவு எடுத்துக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த வெட்டி வச்ச அந்த வெங்காயத்தை நல்லா கிண்டி எடுத்துருங்க. ஒரே ஒரு தக்காளி எடுத்துகிட்டு அதை பாதி தக்காளி மட்டும் வெட்டி எடுத்து போட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குன்னு வதக்கி இதான் வந்து பதம். இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இதில் தண்ணி கொஞ்சம் நான் எதுவும் ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இதை வந்து சட்னியை எடுத்து அதில் வச்சுட்டு அந்த தண்ணி மிக்சி தண்ணியை அதில் ஊற்றி கலக்கிடுங்க.